அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சனி முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் எப்போது என்று பார்த்தால் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் முழுவதும் 20ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக நிவர்த்தி அடைகிறாருங்க. எனவே சனி பெயர்ச்சியான 7.5 சனி நிவர்த்தியானது டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் முழுமையாக கிடைக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதி 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவது பல்வேறு விதமான மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதுங்க. சுகஸ்தானம் அர்த்தாஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனியும் வக்ரகதியில் மீண்டும் மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக அமர போகிறாருங்க. எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. இருப்பினும் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் ஏற்படாதுங்க. ஏனென்றால் அதிசார சனி பயிற்சியாக வலுவிழந்த நிலையில் தான் சஞ்சரிக்க போகிறார். குரு பகவானும் 5ஆம் இடத்துல வலுவிழந்த நிலையில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே சிரமம் என்பது பெரிய அளவிற்கு இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். சிரமம் இல்லாத இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் பல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான யோககரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் நாயகராக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் வக்ரகதியில் திரும்புவது அனுகூலமான பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சில விஷயங்கள்ல அனுகூலமற்ற நிலையாகவும் கருதப்படுதுங்க. ஏனென்றால் 4ஆம் இடத்தை நோக்கி சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் ஆரோக்கிய தொல்லைகள், சில சிரமங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் 5ஆம் இடத்துல வக்ரகதியில் திரும்புவதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை என்பது ராசிக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது. லாபஸ்தானம் பாக்கியஸ்தானத்திற்கும் கூடுதலாக வலுப்படுத்தப்படுதுங்க. எனவே பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து திருப்தியும் அனுகூலமான பல சுப நிகழ்வுகளும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் இல்லாமல் சேமிப்பு சுப செலவுகளாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகுதுங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்க போகிறது. சொந்த வீடு, நிலவலம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது. திருமணம் வரன் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கான யோகமும் உருவாகி இருக்குங்க. நல்ல வரன் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக பல்வேறு விதமான கடன்கள், சிரமங்கள் அனைத்துமே குறைய போகுதுங்க. நீதிமன்ற வழக்கு, பூர்வீக சொத்துக்கள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே தீர்வுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் கிடைப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் குடும்ப ரீதியாக கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அமைப்பு மிக சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் மீண்டும் வக்ரகதியில் மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக அமர்கிறாருங்க. 7.5 சனியின் கடைசி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல இருக்க வேண்டும். நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட சில விஷயங்கள் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியினால் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகமும் உருவாகி இருக்கிறது. பல்வேறு விதமான விசேஷமான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் உத்தியோக ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் சிறப்பாக அமைகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளில் பதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சிந்தனையில் இருக்கிறவர்களுக்கு
பெண்மணிகளுக்கு அந்த தயக்கத்தை நீக்கிவிடுங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் ஏழரை சனியின் பாதிப்போ அதிசார சனியின் பயிற்சியின் பாதிப்போ இருக்காது. குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றிலும் அற்புதமான மாற்றங்கள் கிடைக்க இருக்குங்க. ஏனென்றால் கலைத்துறை அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு பெரும்பாலும் இந்த மாதங்களில் மிக வலுவான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது. எனவே கலைத்துறையில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது. பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தவிடுபடி ஆக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பலருக்கு கட்சியில் இருந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. தசாபதிகள் சாதகமாக இருப்பின் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான யோகம் உருவாகிறது. குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை போன்ற 3 துறைகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அத்தனை விதமான விஷயங்களையும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைத்துக் கொள்ளலாம் என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரனும் உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். புதனின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்தபடி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்ணுடன் சிறந்த வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மாணவ மாணவியர் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உருவாகி இருக்கின்றன. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அடிப்படையாக அமைதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது. இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பும் போது விவசாயத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக அமைய போகிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் ஏற்படாதுங்க. தண்ணீர் உட்பட அனைத்து விதமான விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. செலவுகள் அதிகமானாலும் அதை எளிதில் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியிடமிருந்து பல்வேறு விதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் பெண்மணிகளுக்கு மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகள் மூலம் கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு நல்ல வேலை மற்றும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உருவாகுதுங்க. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.